வணக்கம். த டாபிக் வித் வைத்தியர் கார்த்திகேயன். இப்போது நான் என்ன முயற்சியில் இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கமெண்ட்ஸில் என்னை தொடர்ச்சியாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு மூலிகைகள் பற்றி தெளிவான விளக்கம் வேணும், மூலிகைகளை பற்றி நாங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும், அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு தெரியணும், அதில் என்ன நன்மைகள் இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை நான் சொல்லாததுக்கான காரணத்தை ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா இது தவறுதலாக மாற்றி சுத்தப்படுத்தாமல் பயன்படுத்துறதுனால சில குறைபாடுகள் ஏற்படுது. அதனால் இதை சொல்ல வேண்டாம்னு விட்டுருந்தேன். ஆனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆர்வம் பார்த்திங்கன்னா, இந்த மூலிகைகள் அழிக்கப்படாமல் இருக்கிறதுக்காகவும் இந்த மூலிகைகளோட நன்மைகள் தெரிஞ்சிட்டா அது ஒரு வகையில் ஒரு அவசர காலத்தில் உங்களுக்கு பயன்படும் அப்படின்ற யோசனையினால் இதுக்கு பிறகு தினசரி ஒரு மூலிகைகளோட முழு விவரத்தை நான் என்னோட பதிவில் கொடுக்க போகிறேன். நீங்கள் என்னோட பதிவை தினசரி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தால் போதும், நம்ம தமிழ் முறையில் உருவாக்கப்பட்ட அனைத்து மூலிகைகளோட முழு விவரத்தை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம், 100% தெரிஞ்சுக்கலாம். சரியா? அதில் ஏதாச்சும் குறைகள் இருந்தாலோ இல்லை எதனா மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலோ நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு பதில் கொடுக்குறேன். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எல்லா மூலிகைகளோட தகவலும் உங்களுக்கு கண்டினியூஸாக நோட்டிஃபிகேஷன் வரும். சரியா? நீங்கள் ஒரு 3 to 5 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும், நீங்கள் தினசரி ஒரு மூலிகைகளோட முழு விவரத்தை நீங்கள் பதிவிறக்கம் செய்ய முடியும். ஓகேவா? வாங்க நம்ம காணொலிக்குள்ளே போகலாம். இப்போ நான் சொல்ல போகிற ஒரு மூலிகை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அகத்திக்கீரை. அதனோட இலையை பற்றி பார்த்தோம், மலரை பற்றி பார்த்தோம், இப்போது வேரை பற்றி பார்க்க போகிறோம். அகத்திக்கீரை வேரில் அற்புதமான பலன் கிடைக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகத்திக்கீரை வேரை ஒரு நல்ல அகத்திக்கீரையை, நல்ல அகத்தி மரத்தை வேரை எடுத்து அதனோட தோல் பாகத்தை அல்லது வேரையை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி ஒரு பலகின பாண்டத்தில் போட்டு அரை படி அல்லது ஒரு படி தண்ணீர் நல்ல ஜலம் ஊற்றி அதை நீங்கள் கஷாயமாக காய்ச்சி வடிகட்டி காலை ஒரு 50 ml, மதியம் ஒரு 50 ml, மாலை ஒரு 50 ml, இது போல் கண்டினியூஸாக நீங்கள் எடுக்கும் போது உங்கள் உடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இரத்த கொதிப்பு, இரத்தத்தில் ஏற்பட்ட வெப்பத்தினால் வந்த அடையாளங்கள், மறு குரு, இது போல் விஷயங்கள் எல்லாமே மறைஞ்சு உங்கள் மேனி நல்ல சீரும் செழிப்புமாக நல்ல ஒரு குளிர்ந்த மனநிலையோடு நீங்கள் இருக்கிறத ஃபீல் பண்ணலாம். உங்கள் மனசு ரொம்ப ஆறுதலாக இருக்கும். சரிங்களா? வயிற்றில் ஏற்படக்கூடிய உஷ்ணக்காரணிகள் எல்லாமே சாந்தப்படுத்தப்படும். இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அனைத்துமே ஜெயம். ஏன்னா உங்களால் கான்சன்ட்ரேஷனாக நல்ல காமாக ஒரு விஷயத்தை டிசைட் பண்ண முடியும், அதை ஆக்டிவேட் பண்ண முடியும், இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். சரியா? அப்படி இருக்கிறதுனால இந்த மூலிகை உங்களோட அடிப்படையான பாதிப்புகளை, சிரமங்களை குறைச்சி உங்களோட வாழ்க்கையில் மிகவும் உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை தான் அகத்திக்கீரை. இந்த அகத்திக்கீரையோட கம்ப்ளீட் பிளான்ட்டும் உங்களுக்கு பயன்படுது. சரியா? அதுக்காக நீங்கள் பிளான்ட்டை அழித்து வேறு எடுத்துடக்கூடாது. இலையிலேயே இதுக்கான பலன்கள் கிடைச்சிரும். அப்படி நீங்கள் இலைகள் தவறி மலர்கள் சொரிகிற நேரத்தில் மலர்கள் கிடைச்சதுன்னா அதுவும் அற்புதமாக வேலை செய்யும். ஒரு செடி சாவின் விளிம்பில் இருக்குது அப்படின்னும் போது அதோட வேரை நீங்கள் பதப்படுத்தி அதை நீங்கள் பயன்படுத்தலாம். சரியா? ஸோ இது போல் 3 விஷயங்களுமே உங்களோட அன்றாட வாழ்க்கையில் அற்புதமாக வேலை செய்யும். உங்கள் உடலில் இருக்கக்கூடிய விஷத்தன்மையை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணும். சரியா? அதனால் நீங்கள் அகத்திக்கீரையை பாதுகாப்பாக வளர்த்து அதை நீங்கள் வாரம் 2 முறை நல்லா பயன்படுத்தி அற்புதமான உடல் தேகத்தை நீங்கள் அடையணும்னு சொல்லி நாங்கள் ஆசைப்படுறோம். சரியா? அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை பார்க்கும் வரை நன்றி. ஃப்ரம் வைத்தியர் கார்த்திகேயன். பாய்.